50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். பரமசிவ பரம்பொருளி வாழும் வெளிப்பாடாக இருந்து உங்கள் அனைவருக்கும் பரமாத்வைதத்தை அருளி ஆசீர்வதிக்கின்றேன். பரமாத்வைத பிராப்திரஸ்து. அருணாச்சல புராணம் பரமசிவ ஞானமும் பரமசிவ பக்தியும் பரமசிவ விஞ்ஞானமும் தொடர்ந்து 17 நாட்கள் நடைபெறவிருக்கும் தொடர் சத்சங்க நிகழ்வு. இந்த நிகழ்வை முதலில் அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். இந்த அருணாச்சல புராணம் பரமசிவ ஞானம், பரமசிவ பக்தி, பரமசிவ விஞ்ஞானம், இந்த 17 நாட்கள் தொடர் சத்சங்கத்தின் காரணம் உங்களை பரமசிவ ஞானத்தில் மலரச் செய்வது, பரமசிவ பக்தியில் மலரச் செய்வது, பரமசிவ விஞ்ஞானத்தில் மலரச் செய்வது, பரமுக்தியில் மலரச் செய்வது, ஜீவன் முக்தர்களாய் மலரச் செய்வது. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த இஎம்ஐ லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய அநீதிங்கயா. இஎம்ஐ லைஃப் ஸ்டைல்னா வேற ஒண்ணும் இல்லை. கிடைக்கிறதே என்பதற்காக தேவையில்லாத கடன்களை வாங்கி, தேவையே இல்லாத பொருட்களை வாங்கி, உங்களுக்கு பிடிக்காதவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த பொருட்களை உங்களுடைய சொத்துன்னு சேர்த்து நம்பி, நீங்க யாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தேவையில்லாத கடன் வாங்கி தேவையில்லாத பொருளை வாங்கி இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே உங்களை பிடிக்காதுன்னு உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கும் அவங்கள பிடிக்காது. ஆனா அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தேவையில்லாத கடன் வாங்கி தேவையில்லாத பொருட்களை வாங்கி அதற்கு இஎம்ஐ கட்டுறதுக்காக வாழ்க்கையே அழிக்கிறதா ஜென்சி லைஃப் ஸ்டைலுங்க. இதை ஒரு பெரிய சுதந்திரம்னும் பெருமை என்றும் மூடத்தனமாக வாழ்ந்து கொண்டு எது தேவை என்று கூட புரியாமல், எது வாழ்வின் நோக்கம் என்று கூட புரியாமல் கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 17 நாளும் அந்த வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கே கொஞ்சம் விடுதலை கொடுத்துக்கணும். இப்ப வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வெளியில போட்டுருங்கன்னு நான் சொல்லல. 17 நாளும் இந்த 17 நாள் மட்டும் அதை தொடாம வாழ்ந்து பாருங்க. மிக குறைவான பொருட்களை உபயோகித்து வாழ்தல். உங்கள் உடலும் மனமும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவில் உயர்நிலைக்கு வரும், மெச்சூரிட்டிக்கு வரும். இந்த நகரமயமாக்கல், நகரத்தை நோக்கி உங்களை எல்லாம் தொருத்துறது, நகரத்தை நோக்கி உங்களை எல்லாம் துரத்துறது, இஎம்ஐ சென்டர்டா உங்க லைஃபை மாத்துறது, இது எல்லாமேங்கய்யா பெரும் பணக்காரர்கள் உங்களை அடிமையாக வைப்பதற்காக உங்களுக்கு இழைக்கின்ற மிகப்பெரிய கொடுமைங்கய்யா. உங்கள் வாழ்க்கையை சுரண்டும் கொடுமைங்கய்யா. தயவு செஞ்சு கொஞ்சம் இதுல இருந்தெல்லாம் கண் திறந்து பாருங்க.
உடனே கேட்காதீங்க, இவ்வளவு தங்க ஆபரணங்கள் போட்டுட்டு தங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க குறைந்த பொருட்களோடு வாழுங்கள் எங்களுக்கு சொல்லலாமா சாமி? ஆழ்ந்து கேளுங்கள். உள் முழுமையை அடைந்து விட்டதனால் வெளி முழுமை தானாகவே என்னை பின்தொடர்ந்து, நிஜ முழுமையை அடைந்து விட்டதனால் நிழல் முழுமை வந்து கொண்டிருக்கின்றது. இதை நான் தேடிச் செல்லவில்லை. நிஜ சுதந்திரத்தை அடைந்து விட்டதனால் நிழல் சுதந்திரமும் என்னை நோக்கி தானாகவே என் பின்னால் நிழலாக வந்து கொண்டிருக்கிறது. நான் தேடி அடைந்தது நிஜ சுதந்திரமே, நிழல் சுதந்திரம் தானாய் வருகின்றது. நான் தேடி அடைந்தது ஞான அனுபூதியே, இந்த நாட்டின் தலைவன் என்கின்ற பதவி, கைலாயத்தின் தலைவன் என்கின்ற பதவி தானாய் பின்தொடர்ந்து வருகின்றது. நான் தேடி அடைந்தது பெருமானின் பதம் மட்டுமே, மற்றவை எல்லாம் பரம் மட்டும்தான் நான் தேடி அடைந்தேன், மற்றவை எல்லாம் தானாய் பின்தொடர்ந்து வருகின்றது. அதனால ஒருவேளை நான் அடைந்ததை அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களானாலும் கூட நான் சொல்வதை வாழ்ந்து பாருங்கள். இந்த 17 நாட்கள் வாழ்ந்து பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கின்ற உங்கள் பணம், சொத்துக்கள், அதிகாரம், இதை சார்ந்து உங்களை எடை போடுகின்ற இந்த பழக்கத்தை விடுங்கள். ஒரு பொருளால் உங்கள் உயிருக்கு மரியாதை வருவதில்லை. உயிரிலே உயிர்ப்படைந்தவர்கள் தொட்ட பொருளுக்கு கூட மரியாதை வந்து விடுகின்றது. போய் பாருங்க, ரமண மகர்ஷி யூஸ் பண்ண, ரமண மகர்ஷி உபயோகப்படுத்தின கொட்டாங்கச்சி வச்சு வழிபடுறாங்க. காரணம் என்ன? உயிரிலே உயிர்ப்படைந்தவர் என்பதனால் அவர் தொட்டதெல்லாம் மதிப்புக்குரியதாகின்றது. உயிரிலே உயிர்ப்பில்லாதவன் வெளியில் இருக்கும் பொருள்களாலே தனக்கு மதிப்பு வருகிறது என்று நினைந்து, பொருட்களாலே வருகின்ற மதிப்பு பொருள் போகும் பொழுது சென்றுவிடும். அது ஒரு நாளும் மதிப்பே அல்ல. Matter can never bring respect to the being. Only the being can bring respect to the matter. சில பேர் கேட்கறது, அப்புறம் ஏன் இவ்வளவு நகைகள் போட்டிருக்கீங்க? ஐயா, உங்களுக்கெல்லாம் சொல்றேன் ஐயா, பெருமான், நான் அவருடைய பதம்தான் தேடினேன், அவர் பதம் தேடி சென்றேன், அவர் பரமும் இகமும் இரண்டும் கொடுத்தார், உங்களுக்கும் இரண்டும் கொடுப்பார், அவர் பதம் தேடுங்கள்னு சொல்றதுக்காகத்தான் ஏன் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். அதனால் இகம் தேடும் முன் பரந்தேடுங்கள், அடைவது சுலபம் எனும் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அடைவது கஷ்டம்ங்கிற ஒரே ஒரு தவறான மூளைச்சலவையினால்தான் நீங்கள் பரம் நோக்கி திரும்பாமலேயே வாழ்வை அழித்து விடுகின்றீர்கள். அதனால இந்த 17 நாட்களும் உங்களை பரத்தை நோக்கி திருப்புவதும், பரத்தை நோக்கிய உங்கள் பயணத்திலே ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்து உங்களை மேலெடுத்து வருவதும் தான், இந்த பயணத்திலே உங்களை வெற்றியடையச் செய்வதும் தான் என் நோக்கம். ஒரு சாதாரண மனுஷன் அவனுடைய காரு, பங்களா, வீடால அவனுக்கு பெருமை நினைக்கிறான், பொருளால் தனக்கு பெருமை நினைக்கிறான். ஆனா ஞானமடைந்த புருஷர்கள்
தான் தொட்டதனால் பொருளுக்கு பெருமை சேர்க்கின்றார்கள். நான் எப்பவும் சொல்றது உண்டுங்க, நம்ம உட்கார்ந்து இருக்கிற சீட்டால நமக்கு பெருமைன்னா நாம யூஸ்லெஸ். நம்மளால அந்த சீட்டுக்கு பெருமை வரணும். பீடத்தால் தனக்கு பெருமை அப்படிங்கறதெல்லாம் வேஸ்ட். நம்மால் நாம் இருக்கும் பீடத்திற்கு பெருமையாக வேண்டும். இருக்கிற பீடத்தால நமக்கு பெருமைனா அப்ப யாரோ கட்டி வச்ச பீடம் காலங்காலமா கிடக்கு. நாம இல்ல, யார் உட்கார்ந்தாலும் அந்த பெருமை அவங்களுக்கு வரப்போகுது. அது பெருமை அல்ல. நாம் உருவாக்கி நாம் இருப்பதனால் அந்த பீடத்திற்கு பெருமை. அதுதான் நிஜமான வெற்றி. உங்க ஆபீஸ் சீட்டா இருந்தாலும் சரி, உங்களுடைய கெரியரா இருந்தாலும் சரி, எல்லா விதத்தில் உயிர்ப்பின் உயர்வை மலரச் செய்யுங்கள். நினைத்து பார்க்க முடியாத பெருநன்மைகளை அடைவீர். 17 நாட்களும் என்ன செய்யணும் அறிமுகத்தை கொடுத்து விட்டேன். இவைகளை கடைபிடிக்க முடியாது வீட்டுல இருந்தேன்னா அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. கைலாச திருவண்ணாமலை கிளம்பி வந்துருங்க. திருவண்ணாமலையில் 5-6 கைலாசம் பண்ணி வச்சிருக்கேன். ஏதோ ஒரு கைலாச திருவண்ணாமலைக்கு வந்துட்டீங்கன்னா இந்த சத்சங்கங்களை கேட்டு இந்த ஞான ஜீவன் முக்த வாழ்க்கையை வாழ்ந்து அண்ணாமலையாரையும் தரிசித்து அருமையான திருவிழா, பெருமானை ரசிக்கணும்னா திருவண்ணாமலை தீபம் தாங்க. பெருமானை ருசிக்கணும்னா பரமசிவ ஞானம், பெருமானை புசிக்கணும்னா பரமசிவ விஞ்ஞானம், பெருமானை ரசிக்கணும்னா திருவண்ணாமலை தீபம், தீப திருவிழாங்க. திருவண்ணாமலைக்கு வந்துட்டீங்கன்னா கைலாச திருவண்ணாமலைக்கு வந்துருங்க. 17 நாளும் பெருமானை ரசித்து, பெருமானை ருசித்து, பெருமானை புசித்து பரமசிவமயமாகுங்கள், பரமுக்தி அடையுங்கள். நல்ல புரிஞ்சு. வாழ்க்கையோட அடிப்படையே புரியாமல் எவனோ ஒருத்தனை பணக்காரனாக்குறதுக்காக உங்க வாழ்க்கை முழுக்க நாசமா போயிட்டு இருக்குங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த நகரமயமாக்கல், இஎம்ஐ மூலமா மக்களை கண்ட்ரோல் பண்ற இந்த வாழ்க்கை முறை இருக்கு பாருங்க. இஎம்ஐ மூலமா உங்களுக்கு இல்லாத ஆசைகளை உங்களுக்குள் திணித்து, கடன் வாங்க வைத்து, அதை வட்டி கட்டுறதுக்காக உங்களை கடனுக்குள்ளே கட்டுப்படுத்தி, இது ஒரு கொடுமையான மேலை நாட்டு வாழ்க்கை முறைங்கயா. ஐயோ, கடந்த 10 ஆண்டுகளில் பாரதத்திற்குள்ளும் இந்த கொடுமை புகுந்து விட்டதே. அடுத்த தலைமுறைய எஜுகேஷன் லோன், ஹவுசிங் லோன்லாம் பந்தப்படுத்துற, கட்டுப்படுத்துற சமூகம் நாம கிடையாதுங்கய்யா. அமெரிக்கால, யூகேல எல்லாம் தான் ஒரு பையனுக்கு 15 வயசு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா எஜுகேஷனும் அவன் எஜுகேஷன் லோன் எடுத்து அவன் பார்ட் டைம் ஜாப் பண்ணி படிச்சுக்கணும். படிச்சு முடிச்ச பிறகு அவன் எஜுகேஷன் லோனை கட்டிக்கணும், அவன் வீடு வாங்கிக்கணும். ஆனா நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி கிடையாதுங்க. அப்பா 7 தலைமுறைக்கு சேர்த்து வைப்பாரு. நம்ம ஃபேமிலி சென்டர்ட் லைஃப் ஸ்டைல், கிராமங்கள் சென்டர்ட் லைஃப் ஸ்டைலுங்க.
இந்த கிராமங்களிலிருந்து மக்களை வேறறுத்து பெருநகரங்களுக்கு மூவ் பண்றதுதான் மனிதர்களுக்கு இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய கொடுமை. உடனே சொல்லாதீங்க ஐடி ஜாப் பெரிய நகரங்கள்ல தான் கிடைக்குது. ஐடி அவுடேட்டட் டெட் ஃபீல்டுப்பா. ஏஐ ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் உலகம் முழுக்க எங்க வேணாலும் இன்டர்நெட் கிடைக்குது. அருமையான மாடல்ஸ் ஜோஹோ திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் என்ன அருமையான மாடல் பில்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. நீங்கள் உங்கள் கிராமங்களில், உங்கள் சிற்றூர்களில், உங்கள் சிறுநகரங்களில் வாழ்ந்தபடியே உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளும் பொருள் வளத்தையும் அடைய முடியும். பெருநகரங்களை நோக்கி படையெடுக்க வேண்டியதில்லை. நம்முடைய வேர்களை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை.